சனி பகவான் ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற பகவானுடைய உபாதை குறைய. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, சனி பகவான் சென்மச்சனியாக இருக்கின்றார் என்று எல்லோரும் கவலைப்படுகின்றீர்கள். உண்மையிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது பழமொழி. 30 வயது வரை ஏழரை சனி, 30 முதல் 60 வயது வரை பொங்கும் சனி, 60 முதல் 90 வயது வரை மாரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சனி பகவான் உபாதையை செய்வார். அதனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கும்பராசிக்கு ஜென்மச்சனி. அந்த ஜென்மச்சனி காலத்திலே என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு நட்சத்திரம் என்ன? அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 1, 2, 3 பாதம், இவைகள் ஜென்மச்சனியால் பாதிக்கப்படுகின்றன. ஜென்மத்தில் சனி வந்தால் என்ன செய்வார்? சனி பகவான் வரும்பொழுது அவருடைய ஆட்சி வீடாக இருக்கின்ற காரணத்தினால் அவரால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை கிடைக்கும். அது 30 வயது முதல் 60 வயது வரை இருப்பவர்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும். ஆனால் கடகராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி என்று வருகிறது. இப்படி பார்த்து கொண்டே போனால் ஒரு குடும்பத்தில் 8 பேர் இருந்தால் 7 பேருக்கு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டமச்சனி நடக்கும். இதை எப்படி தீர்த்து கொள்வது? இது நடந்தால் என்ன செய்வது? நீங்கள் உண்கின்ற உணவே உங்களுக்கு சிறந்த மருந்து. ஒரு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை ஒரு பானையில் வேக வைத்து ஒரு இலையோ பாத்திரத்திலோ தட்டி அதில் ஒரு கதலி வாழைப்பழமும் சிறிதளவு கருப்பு எள்ளும் நெய்யும் போட்டு அதை பிணைந்து அதை ஒரு உருண்டையாக செய்து அந்த உருண்டையை 9 பாகங்களாக பிரித்து வைத்து 3-3ஆக 9 பாகங்களாக பிரித்து வைத்து அதுக்கு சூட தீபம் பாத்தி காமித்து அதை சனிக்கிழமை காலை 10:30 வேளைக்கு மேல் 12 மணிக்குள் அல்லது 6 to 7:30 மணிக்குள் செய்தீர்களானால் அதன் பின்னால் பகுதியை காக்கைக்கு உணவாகவும் பகுதியை உங்கள் குடும்பத்தார் சாப்பிட்டீர்களானால் இந்த ஜென்மச்சனி என்பது பாதிப்பு என்பதே உங்களுக்கு இருக்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கும் சனியும் பணவரவும். பொங்கும் சனி எப்படி வருவார்? அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பொங்கும் சனி என்பது நாமே உருவாக்கி கொள்வதுதான். தீபம் ஜோதி பரபிரமம் தீபம் நமோஸ்துதே என்று சொன்னால் தீபம் நமக்கு உதவி செய்யும். வெறுமன ஒரு தீபத்தை தீக்குச்சியை பொருத்தி ஏற்றி விட்டால், மெழுகுவர்த்தியை வைத்து ஏற்றி விட்டால் அந்த தீபம் உனக்கு வேலை செய்யாது என்பதை இன்றும் அறியாமல் தீபம் ஏற்றி கொண்டிருக்கோம் கோடான கோடி பேர். தீபம் ஜோதி பரபிரமம் தீபம் நமோஸ்துதே என்று சொல்லி தீபம் ஏற்றினால் இந்த உலகம் உன்னை வணங்கும். அப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஒரு மண் சட்டி, அதாவது உணமூடி என்று சொல்லப்படக்கூடிய பானையை மூடி வைக்கின்ற ஒரு பாத்திரம், அதிலே நல்ல கருப்பு எள் கருப்பட்டி இரண்டையும் கலந்து இடித்து போட்டுவிட்டு நன்றாக ஓரளவு 3/4 பகுதி வைத்துவிட்டு அதன் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி 27 திரி போட்டு 27 நட்சத்திரக்காரர்கள் இருப்பதால் 27 திதி என்று சொல்கின்றேன். இந்த 27 திதியும் கண்டிப்பாக 27 நட்சத்திரத்திலே போட்டு அந்த 27 திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது ஒவ்வொரு திரியின் முன்னாலும் தீபம் ஜோதி பரபிரமம் தீபம் நமோஸ்துதே என்று சொல்லி ஏற்றி அந்த தீபத்தை சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் உங்கள் பூஜை அறையிலோ அல்லது உங்களுடைய பொருளாதாரம் வைக்கின்ற இரும்பு பெட்டிகளிலோ பணப்பெட்டிகளிலோ தீப்பிடிக்காதபடி பாதுகாப்பாக வைத்து அந்த தீபத்தை எரிய விட்டு மறுநாள் காலையில் அந்த தீபத்தில் உள்ள நூல்களை எல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு அதை காக்கைக்கு சிறிது வைத்துவிட்டு வாரம் முழுவதும் சிறிது சிறிதாக காலையில் குளித்துவிட்டு உங்கள் குடும்பத்தார் சாப்பிட்டீர்களானால் கோடான கோடி பணம் பெருகும். தங்கம், பணம், செல்வம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி, அமைதி, சண்டை சச்சரவுகள் இல்லாமல். இந்த தீபத்தை நான் சொன்னது 1999. இன்று பல பேர் அதை சொல்லி பேர் வாங்கும்போது நம்மை நாமே நினைத்து சிரிப்பு வருகிறது. உங்களுக்கு இன்னும் அரிய கருத்துக்களை சொல்கின்றேன். இந்த தீபத்தை போட்டு பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காமாட்சி அம்மன் வழிபாடும் கல்யாணம் நடப்பதற்குண்டான வேலையும். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இப்போ காமாட்சி அம்மனை பற்றி ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகிலேயே காஞ்சியிலே கடம்பா நதியிலே அம்மை தவம் செய்யும் போது சிவபெருமான் அங்கே தண்ணீரை ஏவி அவருடைய தவத்தை கெடுக்க பார்த்தார். ஆனால் அவர் அங்கே
மண் லிங்கமாக இருந்ததால் ஆவி கட்டி பிடித்ததனால்தான் அங்கே இன்னும் சிவபெருமானுக்கு மார்பிலே 2 வடுக்கள் இருக்கின்றன. அதை காஞ்சிபுரம் சென்றால் பாருங்கள். எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகவில்லையோ அவர் யாராக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனுக்கு ஊதா நிற புடவை சாற்றி ஒரு கரும்பு, ஒரு படி நெல், சிகப்பு தாமரைப்பூ 5, ஒரு 5 ரூபாய் நாணயம், வெத்தலை, பாக்கு, பழம் முதலியவைகளை வைத்து மனதார அந்த தெய்வத்திற்கு வேண்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி விவாக பிராப்தி நமக என்று சொல்லி அங்கே ஒரு சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்தீர்களானால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் உடனடியாக நடக்கும். இந்த விவாகம் நடந்த பின் நாம் என்ன செய்வது? இந்த தெய்வத்தால் தானே விவாகம் நடந்தது என்று நினைத்தால் அங்கே சென்று பொங்கல் வைத்துவிட்டு அந்த பொங்கல் பானையை அந்த கோயிலில் கொடுத்து விட்டு வந்து விட வேண்டும், புது பானை வாங்கி. அப்பொழுதுதான் அந்த செம்பு, பித்தளை போன்ற பொருள்கள் அந்த இறைவன் தேவிக்கு சேர்ந்து தேவியினுடைய குற்றம் நீங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பவித்ரம் என்று சொல்லப்படக்கூடிய மோதிரம் 3 முடித்து, 5 முடித்து, 7 முடித்து என்று போடுகின்றோம். இதை பற்றிய ஒரு விளக்கம். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, எல்லோரும் பௌத்திரம் போடுவது கிடையாது. உண்மையிலே பௌத்திரம் என்பது ஒரு அருமையான விஷயம். அந்த பௌத்திரம் போடுபவர்கள் தன் தாய் தகப்பனை நினைத்து, தனக்கு தாய் இல்லை என்றால் ஒரு பௌத்திரமும், தகப்பனும் தாயும் இல்லை என்றால் ஒரு பௌத்திரமும், தகப்பன் மட்டும் இல்லை என்றால் ஒரு பௌத்திரமும் போடுவார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த பௌத்திரம் போட்ட பின்னால் எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்களா? பவித்திரம் போட்டதால் தாய் தகப்பனுடைய பிதிர் தோஷம் நீங்கி விடுகிறதா? அமாவாசை அன்று திதி கொடுத்தால் மட்டும் சரியாகி விடுகின்றதா என்று யோசித்து பாருங்கள். உண்மையிலே அமாவாசைக்கு திதி கொடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த பவித்திரம் போட்டிருந்தாலும் சரி, சில நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன? மழை ஜலம் கழிக்க போகும்போது அந்த பௌத்திரத்தை கழட்டி வைத்து விட்டு போக வேண்டும். அதேபோல் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இரவு நேரங்களில் போடக்கூடாது. தவறுகள் நடக்கும்போது அதை எடுத்து விட வேண்டும். இப்படியெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது எங்கே சென்று பாதிக்கிறது? அது யாரை பாதிக்கிறது? நம் குழந்தைகளை பாதிக்கிறது. அந்த குழந்தைகள் தாய் தகப்பனை மதிப்பதும் இல்லை, தாய் தகப்பனை பற்றி சிந்திப்பதும் இல்லை. அப்படி குழந்தைகள் சொன்னபடி கேட்காமல் நிறைய இடங்களில் இருக்கும்போது இதை நான் அனுபவபூர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன செய்தி. நந்தி பகவான் ஒருவனே இன்றும் 4 யுகங்களிலும் கலியுகம் பிறந்தும் ஒரு காலை மடக்காமல் ஒரு காலை நீட்டி வைத்துவிட்டு 3 கால்களை மடக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கின்ற நந்தி பகவான் ஒருவனே இதற்கு தீர்ப்பு சொல்ல முடியும். ஏனென்றால் அது தீர்ப்பு என்பது லேசான விஷயம் அல்ல. அந்த தீர்ப்பு நந்திக்கு எப்பொழுது நெய் தீபம் ஏற்றி நந்தியாவட்டை பூவால் மாலை சாற்றுகின்றீர்களோ, அதுவும் பிரதோஷ வேளையில் சாற்றுகின்றீர்களோ, அப்பொழுது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கும், தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கும், நன்றாக படிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.